ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வயலட் ட்ராகன் கப்பியோட டேங்க்கை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணல, குட்டி மட்டும் எடுத்தோம். அப்புறம் பார்த்தா லைட்டாக அழுக்கு இருந்துச்சு டேங்க்கில். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளார் அடிக்குது. அதில் இருக்க அழுக்கு மட்டும் எடுத்துகிட்டு குட்டியை சப்போஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எடுக்கணும். அப்புறம் இதில் வந்து 2 மேல் 3 ஃபீமேல் இருக்குது. ஒரு மேல் வந்து நான் இப்போ எடுத்துருவேன். ஏன்னா அந்த மேல் வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அந்த மேல் வந்து. ஏன்னா அந்த மேல்னால தான் இவ்வளோ குட்டியே கிடச்சிது, பேரண்ட்ஸும் கிடச்சிச்சு. அது வந்து ரொம்ப சீனியர். அதுதான் இருக்குது எல்லா மீனுக்குமே. அப்போ அந்த மீனை தூக்கிட்டு இதில் ஒரு மேல் இருக்குது, நல்லா இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்து இதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ அதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு தனித்தனியாக கிளாஸில் போட்டு காட்டுறேன். அப்புறம் இதுலேருந்து ஒரு 20 குட்டி கிடச்சிருக்கு. பார்த்தா தெரியும், ஒரு 20 இருக்கும், கண்டிப்பாக 20 குட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க்கில் தான் வந்து நம்ம வந்து இந்த வயலட் ட்ராகன் கப்பியோட குட்டியெல்லாம் வச்சுருந்தோம். இதில் கொஞ்சம் வளர்ந்த குட்டிங்களை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கானுங்க. கண்டிப்பாக இவங்களை தனியாக தான் வச்சுருக்கணும். ரொம்ப நாள் நான் இதில் வச்சது பெரிய தப்பு. ஆனால் அது இந்தளவுக்கு வளர்ந்து இவ்வளோ குட்டிங்க வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ இந்த டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இந்த குட்டிங்களே வந்து ஆட் பண்ணிடணும். இதில் மேக்ஸிமம் பெரிய சைஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதில் ஃபீமேல் மட்டும் இதில் எவ்வளோ ஃபீமேல் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபீமேல்லாம் வந்து நான் இந்த இதிலே விட்டுறலான்னு இருக்கேன். இதையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து மேக்ஸிமம் அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. வேர்லாம் பாசி பிடிச்சிருந்துச்சி லைட்டாக, அதையும் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மீனை வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கு ஒரு இதாக கொடுத்தாங்க. அதாவது ஒரு 7 ஃபிஷ்ஷு கிட்டே இருந்துச்சு. அதை நான் மொத்தமாக வாங்கிட்டேன். ஒரு 300 400 கொடுத்து வாங்கிட்டேன். அதில் வந்து 2 பேர் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து குட்டிங்க தாங்க இருக்குது. மொத்தமாக வேணால் எடுத்துக்கங்க, ஒரு 7 ஃபிஷ் இருக்குது, 2 பேர், அது போக குட்டி ஒரு 4-5 இருக்கும். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் வாங்கினேன். ஆனால் வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து குட்டிங்கலாம் ரொம்ப நாள் இல்லை, அதெல்லாம் இறந்துருச்சு. அப்புறம் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் குட்டி போட்டு ஒரு மேல் கூட சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுங்க போட்ட குட்டிங்க தான் இப்போ வளர்ந்து இப்போ அதுங்க குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேல் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் அது உங்களுக்கு காட்டுறேன். அந்த மேல் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து உயிரோடு இருக்குது. மற்றபடி எல்லாமே செத்துருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேக்ஸிமம் வந்து அழுக்கு எடுப்பேன். இந்த மாதிரி ஒரு பைப் கனெக்ஷன் வச்சுட்டு தண்ணி உறிஞ்சு விட்டோம்னா அவன் பாடி கீழே இருக்க அழுக்க மட்டும் டக்குன்னு ஸ்டக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் ஈஸியாக இருக்கும் இது. இதில் வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஏர் மோட்டர் வச்சுருப்போம். அதுக்கு ஒரு பைப் கனெக்ஷன் கொடுப்பாங்க, ஏர் ஓஸ்ன்னு சொல்லிட்டு. அதோட சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதில் வந்து இந்தளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஸ்பீடாக பண்ண முடியாது. ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் தனியாக கடையில் வாங்கினேன், கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினேன். அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வந்து தண்ணி அழுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக எடுக்கும். கொஞ்சம் பெரிய அழுக்காக இருந்தாலும் உள்ளே போயிடும். ஏன்னா அதில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் அந்த ஏர் ஓஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரக் ஆக வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்து அழுக்கெலாம் எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துரும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது அப்படி அழுக்கு எடுக்கிற கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எடுத்துடலாம், அழுக்கு எடுத்துடலாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 மீனாவது உள்ளே மாட்டிக்கும், மாட்டாமல் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஃபிஷ்ஷஸே இல்லாத மாதிரி இடமா பார்த்து வைக்கணும். அதை நம்மளால் வைக்க முடியாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா, இப்போ ஒரு பக்கெட்டில் பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்பேன். ஏதாவது குட்டி இருந்துச்சுன்னா அது மேலே நீந்திட்டு வரும். சப்போஸ் அது நீந்தி வந்துச்சுன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். ஏன்னா கண்டிப்பாக குட்டி மீன் மாட்டிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இழுக்கும். அதனால் குட்டி மீன் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கண்டிப்பாக மீன் மாட்டோன்னு சொன்ன மாதிரி ஒரு 2 மீன் இருக்குது உள்ளே. உங்களுக்கு தெரியுதா குட்டி? அதனால் எப்போவுமே தண்ணி இப்போ நான் எடுத்து முடிச்சிட்டேன். தண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அலையில் அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன். பார்ப்பேன், கொஞ்சம் டஸ்ட்டு வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பார்த்தா தெரிஞ்சிடும். மீன் உள்ளே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மேலே ஸ்விம் பண்ணிட்டு வரும். அப்போ பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு 2 மீன் இருக்குது. இதையும் நம்ம நீட்டாக எடுத்து உள்ளே போட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் சால்ட்டு அப்புறம் மெடிசன் ஆட் பண்ணணும். மெடிசன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த குட்டி மீன்களையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டேங்க்கெலாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதுவும் அந்த டேங்க்கும் க்ளீன் பண்ணிட்டேன். பேரண்ட் டேங்க்கும் க்ளீன் பண்ணிட்டேன், பேபி சோல் டேங்க்கும் க்ளீன் பண்ணிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு, சால்ட்டும் போட்டாச்சு. இப்போ குட்டியை மட்டும் இதில் வந்து விட போகிறோம். அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக ஆட் பண்ணால் அவனுக்கு பாட்டுக்கு போய்ப்பானுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை ஆட் பண்ணுறதுக்குள்ளே பெருமூச்சு விட வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் வந்து எவ்வளோ குட்டி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பக்கம் 50-60 பக்கம் இருக்கும். பார்ப்போம் இது எத்தனை நாள் உழைக்குதுன்னு பார்ப்போம். கப்பியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து டெப்த்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 4 இன்ச்சு டெப்த் இருந்தாலே போதும். 4 இன்ச்சு 5 கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா வாட்டரோட கண்டிஷன் பொறுத்து 5 இன்ச்சு இருந்துச்சுன்னா லென்த்து வந்து ஒரு 2-3 அடி இருந்தாவே கப்பி நல்லா க்ரோத் ஆகும், ஸ்பீடாக க்ரோத் ஆகும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக குட்டி வச்சிருக்கூடாது. என்ன மாதிரி ஒரு டேங்க்குன்னு ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 20-25 குட்டி நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக க்ரோத் ஆகிடலாம். அதாவது ஒரு பேரண்ட்டோட குட்டி மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கப்பியோட பேரண்ட் ஒரு 50 குட்டி போடுதுன்னா அது ஒரே டேங்க்கில் இந்த மாதிரி ஒரு டேங்க்கில் வச்சிட்டிங்கன்னா போதும். அது ஓரளவுக்கு பெருசானோடனே நீங்கள் வந்து டேங்க்கை மாற்றிடணும். இதோட பெரிய டேங்க் கொடுத்துடணும். என்ன மாதிரி வந்து இவ்வளோ பெருசாகிற வரைக்கும் நீங்கள் இதிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா
க்ரோத் பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். சரி, இதை வந்து கண்ணாடி கிளாஸில் போட்டு செக்அப் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ண வேண்டிய ஃபிஷஸை மட்டும் அப்படியே ஆட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீமேல் கப்பியாக தான் இருக்குது, ஒன்று கூட மேல் இல்லை. ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி இதை பிரித்தே வைக்கல, எப்படி எதுவுமே மேலே இல்லாமல் எல்லாமே ஃபீமேலாக வருதுன்னு தெரில. சரி, ஓகே, வந்த வரைக்கும் லாபம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை தூக்கிட்டு போய் அப்படியே அந்த பேரண்ட்ஸ் இருக்க டேங்க்லேயே விட்டுறலாம். ஏன்னா இது தனியாக வைக்கணும்னு தான் நினச்சேன், பட் வேணாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி 3 ஃபீமேல் தான் இருக்குது. அதனால் இது எல்லாமே ஃபீமேலாக தான் இருக்குது, மேல் எதுவும் இல்லை. மேல் இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்கணும், மேல் இல்லாதனால அதை அப்படியே விட்ருவோம், அதிலே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மேல் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீடில் வந்து நான் வாங்கிட்டு வரும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப டல்லாக தான் நீந்திட்டுருக்கும். அதனால் இவருக்கு வந்து இன்னையோட ரிட்டைன்மெண்ட் கொடுக்குறோம். இது போயிட்டு ஜாலியாக நீ தனியாக இருக்கட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் இதை ப்ரீடிங் விட்டால் கொஞ்சம் குவாலிட்டி அடி வாங்கும், இதுவும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால் தனியாக விட்டுருவோம். தனியானா மேலோடவே விட்டுற வேண்டியதான். நிறைய மேல் மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன், அதோடவே பேசாமல் இருக்கட்டும். நான் இதுக்கு பதிலாக எடுத்துகிட்டு வர மீனை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இதோட குட்டி தான், ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட அதாவது இந்த இதில் இருக்க மேல் வயலட் ட்ராகன் மேல் வந்து இந்த 4 பேர் இருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 பேரை வந்து உள்ளே உள்ளான்ருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே ஓரளவுக்கு கலர் இருக்கானுங்க. இதில் ஒரு 2 பேர் நல்லா பெஸ்ட் கலரில் இருக்கானுங்க. டெயில் கூட என்னால் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக காட்டுறேன். சரி, ஓகே, இதுலேருந்து ஒரு 2 பேரை மட்டும் ஆல்ரெடி உள்ளே ஒருத்தர் இருக்கான். நான் அவன் 3 கடைசியில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 ஃபிஷ்ஷை வச்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஃபிஷ் தான் வந்து நம்ம உள்ளே விட போகிறோம். வயலட் ட்ராகன் கப்பியில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்று வந்து இப்போ தான் கீழே லைட்டாக விழுந்துருச்சு, லைட்டாக வால் மட்டும் கொட்டியாக கட் ஆகிடுச்சு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெடிசன் போட்டிருக்கோம், அதனால் ரெடி ஆயிடுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்க ஃபீமேல்லாம் வந்து அதிலே உள்ளே விட்டுட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாகிடுவான்னு நினைக்கிறேன். சரி, வாங்க, இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். அப்படியே பொறுமையாக உள்ளே விட்டுற வேண்டியதான். இப்போ இதில் வந்து கரெக்டாக 3 மேல் இருக்குது, ஆனால் நிறைய ஃபீமேல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய சைஸ்லேயே ஒரு 5-6 ஃபீமேல் இருக்கும். பார்ப்போம் எத்தனை நாள் கழிச்சு. இப்படி இந்த டேங்க் நான் பெருசாக நோட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து இதில் நிறையா மணி பிளான்ட்டோட வேர் நல்லா க்ரோத்தாக இருக்கனால இதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், அப்படியே விட்ருவேன். குட்டி போட்டால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து போட்டுருவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்ப்போம். அடுத்த டேங்க் இது மட்டும் க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். இதையும் க்ளீன் பண்ணணும், மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்கை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தண்ணி மேலே எண்ணெய் பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்ன காமெடியான விஷயம்னா, இதில் இருக்கிறது எல்லாமே ஃபீமேலு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5-6 குட்டிங்க இருக்குது. ஃபீமேல் தான் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு தெரியுது. இது எப்படி நடக்குதுன்னு தான் தெரில. சரி, இதை வந்து ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு குட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ஃபீமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, ஒரு வேளை மேல் ஏதாவது இருக்கானும் சந்தேகமாக இருக்குது. நான் அதையும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ காய்ஸ், இந்த டேங்க் க்ளீன் பண்ணிட்டோம், மெடிசன் ஆட் பண்ணியாச்சு, சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்தா இதில் எதுவுமே மேல் மாதிரி எனக்கு தெரில. எதை செக் பண்ணுறது, ஒன்று மட்டும்தான் ஒல்லியாக இருந்துச்சுன்னு இதை செக் பண்ணேன், அது ஃபீமேல் தான். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் டாப் ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபீமேல்லாம் நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி, வயிறு நல்லா குண்டாக இருக்குது, குட்டி போட்டிருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பானுங்க போல். மேபி இதுக்கப்புறம் தான் குட்டி போடுவானுங்களோ என்னமோ தெரியல. இது எப்படி போடுறானுங்கன்ட்டு யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் தனியாக விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே தான் இவனுக்கு வந்து மேலே இல்லாமல் வெறும் செப்பரேட் பண்ணி ஃபீமேல் மட்டும் வச்சுருக்கேன். ஆனாலும் எப்படி தான் இவனுக்கு குட்டி போடுறானுங்கன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த 6 ஃபிஷ்ஷும் வந்து 6 இருக்கா 7 குட்டி இருக்குது. 7 குட்டி என்னமோ போட்டிருக்கு. இந்த 7 குட்டி வந்து நம்ம அப்படியே மாஸ்கோ ப்ளூ குட்டியோட டேங்க்கில் விட்டுற வேண்டியது தான். பொறுமையாக ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே மாஸ்கோ ப்ளூ தான். ஆனால் இவனுக்கெல்லாம் கொஞ்சம் வளரணும். இதுலேயும் கொஞ்சம் கிராஸ் ப்ரீட் இருக்கும், செக் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்தே வைக்கணும் தனித்தனியாக. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த கல் கொஞ்சம் ஒரு ஆற்றுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு சண்டே வெளியே போயிருந்தோம். அப்போது கொஞ்சம் வரும்போது ஒரு ஆறில் வந்து கல் இருந்தது, கொஞ்சம் கல் பார்த்தோம், ஆற பார்த்தோம். சரி, ஃபிஷ் டேங்க்கு கல் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படியும் ஒரு கிலோ பக்கம் தூக்கிட்டு வந்திருப்பேன், 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸு சின்ன சைஸ் கல்லாக பார்த்து தூக்கிட்டு வந்தேன். இதை வந்து அப்படியே ஒரு 4-5 கல் மட்டும் எடுத்து 3 போதும். ஏன்னா ரொம்ப வெயிட் வச்சோம்னா இந்த டேங்க் தாங்குமான்னு எனக்கு தெரியல. இதில் மட்டும்
கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் கல் ஆட் பண்ணனால பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த 2 அந்த பைப் மாதிரி ஒன்று இருக்குமே, மீன் உள்ளே போயிட்டு நீந்திட்டு வரதுக்கு, அது உள்ளே இருந்த 4 ஃபீட் டேங்க்கில் இருந்துச்சு. ஏஞ்சல் ஃபிஷ் எப்படி இதுக்குள்ளே போகாது, அதனால் வெட்டியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து இதில் போட்டு வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு பூச்சி இருந்துச்சுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த டேங்க்கோட அப்டேட் நான் கொடுக்கவே இல்லை. நான் இப்போ தான் இந்த டேங்க்கில் தண்ணியும் மாற்றி கொஞ்சம் மெடிசன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனால் சரி, எதுக்கும் நம்ம மெடிசன் ஆட் பண்ணி தண்ணி சேஞ்ச் பண்ணிடுவோம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நாள் இருக்குது, என்ன ஆகுதுன்ட்டு இதுக்கப்புறம் எனக்கும் தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.